அன்போடு காத்திருக்கும் தகப்பன். சிறுவன் ஒருவன் 2 காந்தகத்தை எடுத்து ஒட்ட வைத்தும் பிரித்தும் விளையாடிக் கொண்டிருந்தான். அதில் ஒரு காந்தகத்தை ஒரு கையில் வைத்தவனாய் மற்றொரு காந்தகத்தை நேர்விசையாய் வைக்கும் போது அது உடனடியாக இழுத்து கொள்கிறதாயும் கையினால் மறுபடியும் பிரிக்க முடியாததாகவும் இருந்தது. அதே காந்தகத்தை எதிர்விசையாய் வைக்கும் போது எவ்வளவு பலம் கொண்டு ஒன்று சேர்க்க முயன்றும் ஒட்ட முடியாததாகவும் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு மாறி மாறி வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். இதை போலவே நம் வாழ்க்கை பாவத்தினால் தேவனுக்கு எதிர் திசையில் இருந்தாலும் கல்வாரி அன்பினால் நம்மை அணைத்துக் கொள்ள இன்று தேவன் நமக்கு நேர்விசையில் இருக்கிறார். நாம் நம் பாவத்தினால் அவருக்கு எதிராக எதிர்விசையில் இருந்தாலும் நாம் நம் மனதை மாற்றி நேர்விசையில் மாறினால் அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறவராகவும் பிரிக்க முடியாத அன்பினால் அணைத்துக் கொள்கிறவராகவும் இருக்கிறார். நமக்காக 2 கரமும் நீட்டி காத்திருக்கிற அவரிடத்தில் நம் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றி அவருக்கு நேராக திரும்புவோம். அவர் நம்மை அணைத்து அவருடைய அன்பின் ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ள உண்மையுள்ளவராயிருக்கிறார். சிந்தனைக்கு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன்.